இப்போ நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போகிறோம். சரியா? எங்கள் சந்திர சொல்லுதான், எப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தலையணைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னேன். அதான் நான் சொன்னேன், கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும். நம்ம தலையணைக்கு அங்கங்கே போகக்கூடாது. நம்ம ஏற்கனவே குளிச்சாச்சு, திரும்ப இன்னொரு வாட்டி குளிக்கணும். நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப தலையணை வருவோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறையா இருக்கும். அதனால் கோயிலுக்கு ஒரு இடங்கள் வெளியில் போகும்போது போயிட்டு வீட்டுக்கு வரணும். திரும்ப வந்துட்டு தான் திரும்ப எங்கேனாலும் போகணும். சரியா? குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியில் அப்படியே மில்கேட்டை தாண்டி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா குளுமையாக இருக்கும். இந்த இடத்துல வர்றதுக்கு செம இதாக இருக்கும். ஃபுல்லாக மலைப்பாதை தான் இந்த பக்கம். சைக்கிள் அழுத்தி போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பூஜைக்கு தயாராகியாச்சு. இங்கே பாருங்க. அடுத்து வந்து இப்போ நாங்கள் பூஜை ஆரம்பிக்கும்போது வெடி போட போகிறோம். பூஜை ஆரம்பிக்கும்போது இந்த வெடியெல்லாம் போடுவோம். என்னென்ன ஃபஸ்ட்டு எந்த வெடியை போடணும்? இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டு அணுகுண்டு லாஸ்ட்டில் போட்டுக்கிறோம்மா. பூஜை ஆரம்பிக்கிறது வெடி போட போகிறோம். சந்திரனை வெடி போட போகிறோம். சரியா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.